Hi friends, welcome to our channel Madhi's vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை சூப்பு. பட்டர் ஒரு ஸ்பூனு, மிளகு, மஞ்சத்தூள், சீரகம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 10 பல், ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10 போல், பெருங்காயம் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. வெண்ணெய் போட்டுட்டு வெண்ணெய் சூடாகட்டுன்ட்டு இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போது பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதுலேயே வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோன்னு கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி ஒன்று கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாக இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஜாயின்ட் பெயின், எல்லாம் முடக்குவாதம், ஃபைல்ஸு, இளநரை இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ சிறந்த ஹோம் ரெமிடியாக நம்ம முடக்கத்தான் கீரை சூப்பாக செஞ்சு பார்க்கலாம். இந்த சிறந்த ஹோம் ரெமிடியை முடக்கத்தான் சூப்பை வாரத்தில் 3 நாள் நீங்கள் தொடர்ந்து குடிச்சுன்னே வந்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளத்தில் இருந்து நீங்கள் நல்லா ரிலீஃப் கிடைக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம முடக்கத்தான் கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதக்கிடலாம். தீ கம்மியாக வச்சுட்டு வதக்கினே இருக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படியே பச்சையாகவே போட்டு அரைச்சி கூட மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அப்படியே கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கூட குடிக்கலாம். ஆனால் அது டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மஞ்சள்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறிட்டு இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தட் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும், லைட்டாக சிறு கசப்பாக இருக்கும். அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது அந்த பச்சையாக அரைச்சி இது பண்ணுறோம் இல்லையா, அதை விட இது நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சோம்னாக்கா பசங்க எல்லாமே விரும்பி நல்லா சூப்புன்றது மாதிரி குடிப்பாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சொன்னோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கிளறிட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை எடுத்து கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு வைக்கணும். வச்சு சால்ட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் அப்போவே சரியாக போட்டுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ போட்டுக்கோங்க. தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி போட்டு
நீங்கள் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சைடில் கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதி வந்ததும் லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முடக்கத்தான் சூப்பு தயார். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.